பழங்க தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் கலர்ஃபுல்லாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கிவி ஃப்ரூட்டை தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் இப்படி தோலை எடுத்துட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு வந்து நம்ம அகர் அகர் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போல்லாம் அகர் அகர் கிடைக்குது. இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா ஒரு வகையான கடல் பாசி, நேச்சுரல் பொருள் தான் இது, எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. இதில் வந்து அயோடின், விட்டமின், மினரல், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. உடம்பு சூட்டை தணிக்கும். வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லது. இந்த அகர் அகர் ஸ்ட்ரிப்போட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த பேக்கெட்டில் வந்து 50 கிராம் அகர் அகர் இருக்குது. நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த அகர் அகரை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இப்படி பூ மாதிரி விரிஞ்சு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அகர் அகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த அகர் அகரை வந்து கொதிக்கிறதுக்காக வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுதுன்னா இந்த அகர் அகர் வந்து கரைஞ்சிரும் ஃபுல்லாகவே. ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கேரட்டை தோல் சீவி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ கேரட் ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜெல்லி கேக்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கொதிச்ச ஜெல்லி வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா அது வந்து தனியாகவே கெட்டியாயிரும். இப்போ இந்த மாதிரி நான் 2 கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அந்த கேக் மோல்டில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஜெல்லி மிக்சர் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு லேயரில் போட்டோம்னா மேலே வந்து பார்க்குறதுக்கு ஜெல்லி கேக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ எல்லா கலர் ஃப்ரூட்டும் இருக்கிற மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2 லேயர் ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஜெல்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட் லேயர், ஜெல்லி லேயர் அப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. 1 கப்பு வந்து ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் ஜெல்லி மிக்சர் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து மேலே ஆரஞ்சு கலர் லேயர் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீதி எல்லாம் வந்து நான் இந்த ஜெல்லி மிக்சர் ஊற்றிட்டேன். இப்போ மீதி இருக்கிற ஜெல்லி மிக்சர் வந்து சூடு ஆறி இருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் அதை ஸ்டவ்வில் வச்சு கிளறலாம். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸை அதில் விட்டுறலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஆரஞ்சு லேயர் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த பவுலில் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த ஆரஞ்சு கலர் மிக்சரை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கேரட் ஜெல்லி லேயர் போட்ட ஜெல்லி கேக்கும் போடாத ஜெல்லி கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அப்புறமா பார்ப்பீங்க.
இப்போ மீதி இருக்கிற கேரட் ஜெல்லி மிக்ஸை வந்து நான் இந்த மாதிரி 2 பவுலில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சப்ஜா விதைகளை வந்து இப்படி தூவி கலந்து விட்டுக்கலாம். சப்ஜா விதைகளும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. இப்போ வந்து இது அப்படியே 2 மணி நேரம் விட்டுறலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே செட் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் ஜெல்லி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை, ஓரங்களை வந்து கொஞ்சம் கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டுறலாம், அப்போ தான் க்ளீனாக வரும். இதை வந்து இப்போ நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த சப்ஜா விதைகள் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த ஃப்ரூட் ஜெல்லியை நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை அன்மோல்டு பண்ணிடலாம். இந்த ஓரங்களை வந்து கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லான ஜெல்லி கேக் வந்து சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சு. எங்கள் பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிக்கிட்டாங்க பார்த்து. இதில் வந்து கீழே அந்த ஆரஞ்சு லேயர் போட்டிருக்கங்காட்டிக்கு அந்த ஃப்ரூட்ஸோட கலரெல்லாம் நல்லா பாப்பப் ஆகி நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஆரஞ்சு லேயர் போடாத ஜெல்லி நான் காட்டுறேன். பாருங்கள், இது அந்த அளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸோட கலர் வந்து பாப் அவுட் ஆகலை. கீழே வந்து ஒரு ஆரஞ்சு லேயர் போட்டங்காட்டிக்கு அது நல்லா பாப் அவுட் ஆகி தெரிஞ்சுது. இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் கீழே வந்து ஒரு ஆரஞ்சு லேயர் போட்டோம்னா அந்த ஃப்ரூட்ஸோட கலர் வந்து அவ்வளோ எடுப்பாக தெரியும். அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் ஒன்றில் வந்து ஆரஞ்சு லேயர் போட்டேன், ஒன்றில் போடலை. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஜெல்லியோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி பீசஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு அவங்களால கட் பண்ணுற வரைக்கும் கூட பொறுக்க முடியல, அதை வந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்க என்னது அது? நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.